பொதுவாவே எல்லாருக்குமே பேய்னா கொஞ்சம் பயம் இருக்குங்க. ஆனா, ஒரு காலத்துல ஒரு இளஞ்சோடிகள் இறந்து போறாங்க. அந்த ஆவிகள் வந்துட்டு மறுபடியும் ஒரு இளஞ்சோடிகள காப்பாத்தியிருக்காங்க. கேட்கறதுக்கே எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த கதையில அவங்க ஏன் இறந்து போனாங்க? எதுக்கு இறந்து போனாங்க? அப்படின்ற முழு அமானுஷ்யமான கதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டூ தமிழ் கோஸ்ட் ஸ்டோரீஸ். சரியா 1980 அந்த காலகட்டத்தில பரமக்குடியிலேருந்து கரெக்ட்டா கமுதிக்கு போற அந்த வழிப்பாதையில ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குதுங்க. ப அந்த காலத்துலலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிராமத்துலலாம் இந்த பஞ்சாயத்து தலைவரு, அதுக்கப்புறம் இந்த நாட்டாம இந்த மாரி ஒரு செக்மெண்ட் ஒண்ணு செப்பரேட்டா இருந்துச்சு. ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது, கெட்டது எல்லா விஷயத்தையுமே இவங்க தான் வந்துட்டு முன்னெடுத்து பண்ணுவாங்க. அதே மாரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு ஒரு பெரிய தலக்கட்டுன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அந்த வீட்ல அண்ணன், தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அதுக்கப்புறம் அண்ணன், தம்பி 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்குது. எல்லாம் ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. வீட்டுக்கு ஒரு செல்ல பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கங்க. இப்படி இருக்கும்போது தான், அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு பையன லவ் பண்றா. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த வேற சமூகத்த சேர்ந்த அந்த பையன். அதான் இப்போ சொல்லுவாங்க இந்த கேஸ்ட் பேசிஸ் அப்படி இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்துட்டு வேற கேஸ்ட்ல ஒரு பையன லவ் பண்றா. இந்த விஷயம் வந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த பெரிய வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்கு வேலை செய்வங்க இந்த வேலைக்காரங்க வருவாங்க இல்லையா? இந்த விஷயத்த வந்துட்டு வீட்லயும் சொல்லிர்றாங்க. இந்த மாரி நம்ம வீட்டு பொண்ணு வந்துட்டு, இந்த மாரி அந்த ஊர் இருக்கிற அந்த பையன லவ் பண்றாங்க. இதுக்கு என்ன கொஞ்சம் பாருங்க, இப்படின்னு சொல்லிர்றாங்க. இது தெரிஞ்ச உடனே அண்ணன், தம்பிக்கு அவங்க காதுக்கு போது. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணிங்க இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ண கூப்பிட்டு வார்னிங்கும் குடுக்குறாங்க. பாரும்மா, நம்ம குடும்பம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய குடும்பம். இந்த மாரி நீ போயிட்டு லவ் பண்ணக்கூடாது. இந்த மாரி பையன நீ லவ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம அவங்க பொருளாதாரத்தில நம்மள விட ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்கள நீ லவ் பண்ணனா, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க வந்து அக்செப்ட்டே பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பண்ணாதம்மான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்னிங் கேட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணியிருக்கான்னா, சரி கொஞ்ச நாள் பேசாம இப்படியே விட்டுருக்கா. ஆனா, இது கொஞ்ச நாள் போக போக என்ன இருக்குது, மறுபடியும் இவங்க கன்டின்யூ ஆகுது. மறுபடியும் அவங்க லவ் ஸ்டார்ட் பண்றாங்க. மறுபடியும் இவங்க வந்து அப்பப்போ மீட் பண்றாங்க. ஆ எங்கன்னா அப்போ இந்த கோயிலு, இந்த அந்த அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஒதுக்குப்புறம் இந்த மாரி இடத்துல போய் மீட் பண்றாங்க. இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க அண்ணன் காதுகளுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களும் ஆளுங்கள வச்சு எல்லாமே வேவ் பார்க்குறாங்க. வேவ் பார்க்கும்போது இந்த பொண்ணு லவ் பண்றது உண்மைன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. தெரிஞ்ச உடனே சரி விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல இந்த பொண்ணுக்கு வார்னிங் குடுக்குறாங்க. அது மீறி கூட இந்த பொண்ணு கேட்கல. மறுபடியும் அந்த பையன தான் லவ் பண்றா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அதான் வீட்ல நடக்கும் இல்லையா பேசிக்கலி. இப்படி நடக்கும்போது கூட இந்த பொண்ணுக்கு இத்தனை வாட்டி வார்னிங் குடுத்து கூட இந்த பொண்ணு சுத்தமா கேட்கவே இல்லைங்க. இது ஒரு லெவலுக்கு மேல எங்க வரைக்கும் போயிருக்குதுன்னா, அந்த பையன் இந்த பொண்ண பார்க்கறதுக்கு இவங்க வீட்டுக்கே வந்து வர ஆரம்பிச்சுட்டான். எப்படி? இவங்க வீடு இருக்குது. அதான் அரண்மனை மாரி இருக்கும். இவங்க வீட்டுக்கே நைட்ல யாருக்கும் தெரியாம வந்துட்டு இந்த பொண்ண பார்த்துட்டு போறத ஒரு பழக்கமா வச்சுட்டுருக்கான். இதுவும் அவங்க அண்ணனுக்கு தெரிய வருது. இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள அப்படியே போய் பிடிக்கக்கூடாது. இவங்கள கரெக்ட்டா டார்கெட் பண்ணி தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி அந்த பையனுக்கு அந்த டைம்ல என்ன கெட்ட நேரம் தெரியல. அந்த பையன் வரான். இந்த பொண்ண பார்த்துட்டு 2 பேருமே உள்ள அப்படி இப்படின்னு இருக்காங்க. கரெக்ட்டா இவங்க அண்ணன்காரங்க வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்ச உடனே 2 பேரையுமே கட்டி போட்டுட்டு அடி அடி அடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. வெளுத்த கூட இந்த பொண்ணு என்ன பண்றா, "இல்ல எனக்கு அந்த பையன் தான் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் என்ன சொல்றான், "இல்ல என்ன கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டுவேன்." அவங்க வீட்ல இருக்கிற அந்த அண்ணன், தம்பி 2 பேருமே சேர்ந்து என்ன சொல்றாங்க, "இல்ல நீ வந்துட்டு வேற சமூகத்த சேர்ந்தவன். நீ வந்து எங்க வீட்டு பொண்ண நீ லவ் பண்ணக்கூடாது. உன்ன நான் சும்மா விட மாட்டோம்." அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிரச்சனை ஆகுது. அது தாண்டி கூட இந்த பையன் கேட்குற மாரி தெரியல. கடைசி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதே வீட்ல அந்த பையன அங்கேயே அடிச்சே கொன்னுடுறாங்க. அடிச்சு கொன்னுட்டு, அதுக்கப்புறம் 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ! இந்த பையன் செத்துட்டான். ஆனா, இவங்க 2 பேருக்குமே அந்த அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கும்ல, அது சுத்தமா கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு இத பார்த்துட்டு ஐயோ! ஐயோ! ஐயோன்னு கத்துறா. அவங்க அண்ணன்காரங்க சொல்றாங்க, "சும்மா இருக்கணும். நீ வெளிய சொல்லக்கூடாதுன்னு" சொல்லிட்டு. ஆனா, அந்த பொண்ணு கேட்குற மாரி தெரியல. கடைசில என்ன பண்றாங்க, அந்த பொண்ணையும் அடிச்சு கொன்னுடுறாங்க. அடிச்சு கொன்னுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணோட பெட்ரூம் இருக்கும் இல்லையா? அந்த பெட்ரூம்ல அந்த கீழ அதே இடத்துல பள்ளத்த தோண்டி 2 பேருமே புதைச்சிடுறாங்க. இது புதைச்ச உடனே வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த வைஃப் இருக்காங்க இல்லையா? அண்ணன் அவங்களோட வைஃப் அவங்க மட்டும் வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, "இந்த விஷயம் வெளிய போகக்கூடாது. அப்படி வெளிய போச்சுன்னா, வெளிய யாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா, உங்களுக்கும் இதே கதி தான்." அப்படின்னு வார்னிங் குடுத்துட்டு அவங்களோட வாய மூடிர்றாங்க. இப்போ இந்த பொண்ணும் இல்ல, அந்த பையனும் இல்ல. ஊர்ல அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, பையன் எங்கேயோ காணாம போயிட்டான், காணாம போயிட்டான், காணாம போயிட்டான் ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இந்த அரண்மனை வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க வருவாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு பொண்ணு எங்கம்மா பொண்ணு எங்கம்மான்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பதில் சொல்லலை. எல்லாருமே இங்கே பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது மூஞ்சி ஒரு மாதிரி சிரிப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி காட்டாமல் அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஏன் கேட்குற, நீ வேலைக்கு வந்தியா, வேலை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயும் மூடிடுறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலை செய்கிறவங்க வெளியில் போயிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அந்த பொண்ணை காணோம், அதே மாதிரி இந்த பையனும் காணோம். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே இவங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டு எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வர மாதிரி இந்த பெரிய வீட்டில் இருக்கிறவங்களே இந்த ஊருக்குள்ளே புரளையை கிளப்பி விடுறாங்க. இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இந்த வீட்டில் கேட்குறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு திங் இவங்க வந்துட்டு அந்த ஊரில் பெரிய ஆளுங்க. ரெண்டாவது இந்த ஊரில் நாட்டாமல் பஞ்சாயத்து அந்த மாதிரி அந்த காலத்தில் இருப்பாங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லைனா கூட இவங்கள்ட்ட போனால் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட வந்து யாருமே கேட்கவும் முடியாது. அதனால் ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே ஏதோ இடத்துக்கு போயிருக்காங்க, எங்கேயோ போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இது ஒரு 6 மாதம் முடியுதுங்க. இந்த 6 மாதம் முடிஞ்சான அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வீட்டில் அந்த அமானுஷமான திகில் சம்பவம் ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த பொண்ணை புதைச்சாங்க இல்லையா, அந்த கப்புள்ஸ் அந்த அந்த ரூம் கிட்ட மட்டும் யாரோ ஓடுற மாதிரியும் யாரோ பேசுகிற மாதிரி இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது. இவங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நைட்டில் வந்துட்டு யார் அதாம்மா அந்த அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன் நிற்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பசங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போக போக என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கும் நிம்மதியாக நைட்டில் தூங்க முடியல. யாரோ வந்து நடக்கிற மாதிரியும், இப்போ நீங்கள் படுத்துட்ருப்பீங்க, திடீர்னு இப்போ நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாரோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியல. அந்த ரூமுக்கிட்ட வரும்போதெல்லாம் யாரோ இவங்களை அப்படியே பிடிச்சி கூப்பிட்ற மாதிரியும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இவங்க ஊரில் இவங்களுக்கு தோட்டத்து வீடு ஒன்று இருக்குது, அதான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே இந்த வீடு காலி பண்ணிடலாம், நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த வேலை செய்கிறவங்க வரவங்கெல்லாம் கேட்குறாங்க, எதுக்குங்க இவ்வளோ பெரிய நல்ல வீடு இருக்குது, எதுக்கு நீங்கள் இங்கே காலி பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு அந்த வீடு எங்களுக்கு செட் ஆகலை, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ராசி தான் இந்த வாஸ்துவில் பார்க்குவாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அது செட் ஆகலை. ஏன்னா வீட்டில் பொண்ணு ஓடி போயிட்டா, வீட்டில் எல்லாமே லாஸ் ஆகுது. ஸோ நான் அதனால தான் நாங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த வீட்டு பக்கம் யாருமே வரது கிடையாது, யாரும் போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த பாலடைஞ்ச பங்களா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் கிட்ட முடியுதுங்க. இப்படி முடிஞ்ச ஆனப்புறம் தான் இந்த ஊரில் திருவிழா நடக்கும் இல்லையா, திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற பெரிய தலைக்கட்டு எல்லாரும் வீட்லேயும் வந்துட்டு பூஜை வாங்குவாங்க. இந்த சரி ஊர் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பெரிய வீட்டில் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஊர் திருவிழா ஆரம்பிக்க போகிறோம், மொத பூஜை எப்பயுமே வருஷம் உங்கள் வீட்டில் தான் நாங்கள் எடுக்கிறோம், அதனால இந்த வருஷமாக நீங்கள் வந்துட்டு அந்த அரண்மனையில் நீங்கள் பூஜை பண்ணி அந்த கலச தண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் உனக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போ, அந்த இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், அந்த இடத்துல எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஊருக்காரங்களும் நோண்டி கேட்குறாங்க, இல்லைங்க காலகாலமாக நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டில் தானே நாங்கள் எடுக்கிறோம், இப்போ என்ன புதுசாக இப்படி சொல்கிறீங்க, சம்பிரதாயம் பிரகாரம் அந்த வீட்டில் தானே பெரிய வீடு, அங்கே தானே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆகாதுங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போங்க, நாங்கள் அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை இன்னும் அந்த டேட் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கடைசியாக இது நோண்டுனா ரொம்ப கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நாங்கள் அந்த வீட்டுண்ட வரோம், அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டோம், வீட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு நாங்கள் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் கலசம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊர் பெரிய தலைவர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே எப்படியோ ஒன்று நம்மளுக்கு கலசம் தண்ணி வருது, நம்ம பூஜை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் திருவிழாக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இந்த ஊரில் தோரணம் கட்டுவாங்க, இப்படி தோரணம் கட்டும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லையுமே அந்த திருவிழா வந்துச்சுன்னா காப்பு கட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது இவங்க வீட்டில் வந்தால் மட்டும் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி அமங்கலமாகவே இருந்தது.
சரி இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டில் போய்ட்டு தோரணம் கட்டணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அங்கே வந்துட்டு ரொம்ப 1 வருஷம் 1.5 வருஷம் மேலே ஆகுது, அது ரொம்ப பாலடைஞ்ச பங்களாவாக இருக்குது, இப்போதைக்கு அதை தொடர்றது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி நெஞ்சில் கிறுக்குன்னு இருக்குது. என்னடா இது, எதுக்கு அந்த வீடை பற்றி பேசும்போது மட்டும் இவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேறு வழி இல்லை, நம்ம கடைசியில் இவங்க வீட்டில் இது வருது, பூஜை வருதுல, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ ஊர் திருவிழா ஆரம்பிக்கிறாங்க. ஊர் திருவிழா ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பல்லக்கில் கடவுளை கொண்டு வருவாங்க. பல்லக்கின்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த பூ பல்லக்கி அந்த மாதிரி இப்படி கொண்டு வருவாங்க இல்லையா, அதில் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒவ்வொரு பெரிய பெரிய வீட்டில் நின்றுட்டு அந்த ஊரில் வந்துட்டு பூஜை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஊர் ஃபுல்லாக போகும். இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த அரண்மனை வீட்டுக்கிட்ட பல்லக்கி வருது. பல்லக்கி வந்த உடனே அந்த பல்லக்கி தூக்கிட்டு வராங்க இல்லையா, அவங்களால அந்த கேட் இருக்கும், அந்த பெரிய கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்குள்ளே இவங்களால வர முடியல. இவங்க முன்னாடி போக பார்க்குறாங்க, ஆனால் பல்லக்கி போக முடியல, அப்படியே பின்னாடி இழுக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீலு. இது வரைக்கும் எந்த வீட்லேயுமே எந்த வருஷமே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இல்லை நாங்கள் எடுத்து வர ட்ரை பண்ணுறோம், எங்களால் போக முடியல, ஏன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளும் போது அப்படியே ஒரு மாதிரி இந்த பிடிச்சிருக்கணும், அப்படியே காலை யாரும் இழுத்து விட்ட மாதிரி அப்படியே தொப்புன்னு எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னடா இது ரொம்ப அபசகுணமாக இருக்குது, அமங்கலமாக இருக்குது, தப்பாச்சு, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தை தான் அந்த பல்லக்கி இருக்கிற அந்த எல்லாமே ரிட்டன் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இப்படி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸு, அதுக்கப்புறம் அந்த அரண்மனை அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த அந்த அரண்மனை பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அப்போவே சொன்னோம், நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு பூஜை வாங்கணும், நீங்கள் எதுக்கு எங்களை இங்கே வர சொன்னீங்க, இப்போ இங்கே வர சொல்லிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டிடுறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. சரிங்க எல்லாம் பேசிக்கலாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு கோயிலில் இந்த கனி கேட்குவாங்க அப்படின்ற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த கடவுளை இறக்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அது வந்து கனி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் வந்துட்டு அந்த கோயிலுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பார். அந்த பூசாரி கிட்ட கடவுளை அழைப்பு பண்ணிவிட்டு கேட்குறாங்க, என்ன சாமி எதுக்கு நீங்கள் வரல, அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது ஏன் நீங்கள் பூஜை வாங்கலை, எதுக்கு இப்படி நடந்துச்சு, அமங்கலமாக நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் அப்படியே உக்ரமாக ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. டேய் நீங்கள் என்ன அந்த வீட்டுக்காக கூப்பிட்டு போனீங்க, அது வீடு கிடையாதுரா, அது வந்துட்டு ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல. அந்த வீட்டுக்கு பூஜை வாங்கக்கூடாது, பூஜை வாங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சாமி இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீடை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் திருவிழாவும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி போயிருக்கும்போது தான் இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அந்த வீடு வந்துட்டு ஒரு பழைய பங்களா, ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்ற மட்டும் தான் தெரியுமே தவிர உள்ள என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கும்போது தான் இப்போ அந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அமானுஷ்யமான அந்த ஹாண்டட் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னா, நைட் ஆச்சுன்னா கரெக்டாக அந்த அரண்மனை சுற்றி மட்டும் ஒரு வித்தியாசமான சவுண்டு ஒன்று கேட்குது. யாரோ ஓடுற மாதிரியும், உள்ள யாரோ கத்துற மாதிரியும். இப்போ எல்லோரும் படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ யாரோ வெளியே சும்மா போகும்போது கரெக்டாக அந்த பில்டிங் கிட்ட போகும்போது மட்டும் யாரோ கத்துற மாதிரி சவுண்டு அது ரொம்ப அதிகமாக கேட்கும். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், என்னடா இது புதுசாக கேட்குது, இது மாதிரி கேட்டதே இல்லையான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, நைட்டில் வெளியே வாஷ்ரூம் வந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்கில் வந்து 2 நிழல், அதான் 2 ஷேடோ மாதிரி இருக்கு இல்லையா, 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பயம், ஒரு மாதிரி அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பில்டிங்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை கேங் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாரும் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கெல்லாம் யாருமே இல்லைங்க, யாரும் போகாதீங்க, அப்படி யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசி விட்டுறாங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷம் முடியுதுங்க. இந்த 2 வருஷம் முடியும் போது அண்ணன் தம்பிக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குது. இவங்களால நிம்மதியாக இருக்க முடியல, மீன்ஸ் எந்த வேலையும் பண்ண முடியல. அண்ணங்காரன் எங்கேயோ வெளியே போயிட்டு வரான். வெளியே போயிட்டு பைக்கில் வரும்போது எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. இந்த மாதிரி இவர் வந்துட்டு இறந்து கிடக்கிறாரு, எப்படின்னு தெரியல, எந்த வண்டி அடிச்சதுன்னு தெரியலையாம், எப்படின்னு தெரில. ரோட்டில் இருக்கும்போது எல்லாரும் விழுந்து கிடக்கிறாரு. பார்த்தா தலையில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போலீஸ் தெரிய வருது. ஆனால் எந்த வண்டி வந்தது போனது யாருக்குமே என்னன்னு தெரியல. ஆனால் அடிபட்டு செத்து கிடக்கிறாரு. அது ஒரு அமானுஷமான இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக எப்படி சத்தான் யாருக்குமே தெரியல. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அண்ணன் சத்து கரெக்டாக ஒரு 10-15 நாள் கூட ஆகலாம். அதுக்குள்ளே தம்பிக்காரனுக்கு ஒரு தீராத நோய். அது என்ன நோயின்னு யாருக்குமே தெரியல. மஞ்சக்காமலை மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் தேடி பார்த்தா கூட இவங்களை யாருமே காப்பாற்ற முடியல. இவங்களே இறந்து போயிட்டாங்க.
இந்த விஷயம்லாம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ அந்த வீட்ல யார் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. ஆண் துணைன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. கரெக்ட்டா ஒரு 2 1/2 வருஷம் முடியுதுங்க. இப்படி இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த ஊர்ல மறுபடியும் ஒரு புதுசா ஒரு காதல் ஒண்ணு பூக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாரி தான். பொண்ணு வேற கேஸ்ட்டு, பையன் வேற கேஸ்ட். பொண்ணு வேற கேஸ்ட்ன்னு தெரிஞ்ச உடனே பையன் வந்துட்டு வேற அதே ஊர் தான். பட் வேற பையன். அந்த பையன் இந்த பொண்ணு லவ் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருமே மீட் பண்றதுக்கு அந்த அரண்மனையை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லவ் மேட்ரு ஊர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியுது. பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, சரி இவங்கள இப்படியே விடக்கூடாது. இவங்கள எப்படின்னா வார்னிங் குடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, இவங்க வந்து விடுறதா தெரில. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அண்ணன், அதுக்கப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு இவங்கலாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்கள சும்மா விடக்கூடாதுடா. இவங்க எங்கே மீட் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சு இவங்கள எதனா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பொண்ணு பையனை ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அரண்மனை கிட்ட போயிட்டு இவங்க மீட் பண்ணுறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்படி தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கப்புள்ஸ் 2 பேருமே இவங்க மீட் பண்ணுறதுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே வராங்க. இப்படி வந்திருக்காங்கங்க. இப்படி வந்திருக்கும்போது தான் இவங்க 2 பேருமே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க விடவே இல்லை. எப்படியோ இவங்க சண்டை போட்டு அடித்து பிடிச்சி அந்த பில்டிங் ஃபுல்லாக ஓடுறாங்க. இப்படி ஓடும்போது அண்ணனோட ஃப்ரெண்டு 2 பேருமே மொத்தம் 3 பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்குள்ளே வந்திருக்கும்போது எல்லாம் ஓடி ஓடி அங்கே ஒளிஞ்சிக்குவாங்க இல்லையா? அப்படி ஒளிஞ்சிருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவங்கள பார்த்துட்டு மேலே படிக்கட்டுலேருந்து கீழே வராங்க. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பையன் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி வந்திருக்கான். யாரோ தெரில. காலில் ஒரே அந்த கால் தடுக்குவாங்க இல்லையா? அப்படி தடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்படி பல்ட்டி அடித்து கீழே விழுந்து மண்டை ஓப்பன் ஆகி அவன் அதே இடத்துல ஸ்பாட் அவுட். ஒருத்தன் அவுட்டு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அங்கேருந்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி பார்க்கும்போது ஒருத்தன் கிணறு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கான். நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய கருப்பு உருவங்க பின்னாடியிலேருந்து வந்து அவங்க அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருக்கு. 2 பேர் அவுட்டு. கடைசி அவங்க அண்ணன் இவங்களை கண்டுபிடிச்சி துரத்திக்கிட்டே வராங்க. துரத்திக்கிட்டு வரும்போது என்ன இருக்குதுன்னு தெரியல. அந்த பில்டிங்குள்ளே இவங்க வந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க துரத்திக்கிட்டு வரும்போது ஏதோ ஒரு பிடிச்சி இப்படி பிடிச்சா இழுத்தா எப்படியா இருக்கும், இப்படி பிடிச்சி கழுத்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு இவனை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்குதுங்க. இது பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்குமே ஃபுல்லாக பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரே ஓட்டம் தான். அங்கேருந்து அவங்க ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆன உடனே இவங்க போகும்போது கத்திட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க இவங்க வந்து இந்த பில்டிங்லேருந்து தான் வெளியே ஓடி போயிருக்காங்கன்னு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இப்படி கத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே பார்க்க போயிருக்காங்க. பார்த்தா இந்த மாதிரி 3 பேரும் செத்து கிடக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸை வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு செத்தான் பார்த்தியா, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக அந்த பொண்ணு புதைச்சாங்கல்ல முதல்ல, அந்த ரூம் முன்னாடி தாங்க இவன் விழுந்து கிடக்குறான். விழுந்து கிடந்தோன்னே போலீஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டிலேருந்து நிறைய இந்த மாதிரி புதுசாக பிரச்சனை வருது. இப்போ பார்த்தா 2 பேர் ஓடி போனாங்க. இங்கே பார்த்தா 3 பேர் செத்து கிடக்குறாங்க. கொஞ்சம் என்னன்னு தெளிவாக பாருங்கள். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி லவ்வர்ஸ் இப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இப்படி ஓடி போகிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிதலில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், இவங்களை கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஜோடி ஓடி போனாங்க, முதல்ல அவங்கள கண்டுபிடிங்க. எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீடை விட்டு இந்த வீடை காலி பண்ணிட்டு அங்கே போயிட்டாங்க. எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சந்தேகமாக இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த பெட்ரூமில் போய் தேடுறாங்க. எதனா ஒரு எவிடன்ஸோ எதனா ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு தேடும்போது தான் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் மண் ரொம்ப ஈரமாக இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே காஞ்சிருக்கு. ஆனால் அங்கே புதைச்ச அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஈரமாக இருந்திருக்குதுங்க. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு. ஒரு வேளை இவங்க தான் டெட் பாடி இங்கே புதைச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பையனோட ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க, தேடுங்க, எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, இவங்க தான் கொண்டுட்டு இந்த மாதிரி புதைச்சிட்டாங்களா சந்தேகமாக இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கும் டவுட்டு வந்து தேடும்போது தான் உள்ள 2 எலும்புக்கூடு கிடைக்குதுங்க. ஏன்னா அவங்க இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஃபுல்லாக டிக்கே ஆகிட்டு பாடியில் அந்த எலும்புக்கூடு, அந்த சின்ன சின்ன துணி அந்த மாதிரி தான் கிடைக்குது. அது கிடைச்சனா அப்புறம் தான் போலீஸ்காருக்கும் சந்தேகம் வருதுருக்கு. நாம் தேடி வந்த கேஸு வேறு, நம்மளுக்கு கிடைக்கிற கேஸு வேறு, நம்மளுக்கு கொடுக்குற தலைவலி வேறு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரண்மனை ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர் அண்ணன் தம்பி, அவங்க ஒய்ஃபு, அண்ணன் தம்பி இறந்துட்டாங்க. இப்போ அந்த ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது என்ன இது, ஏன் இந்த மாதிரி 2 பாடி உங்கள் பில்டிங் நீங்கள் புதைச்சிருக்கீங்க, அதுக்கு தான் நீங்கள் காலி பண்ணிவிட்டு அங்கே போனீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது தான் இந்த ஒய்ஃப் அவங்க 2 பேருமே ஒரு உண்மையை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க.
நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக உண்மையாக சொல்லிடுறோம், இவங்க 2 பேருமே கொன்னது எங்கள் ஹஸ்பண்டு தான். போலீஸ்காரங்க ஏன் எதுக்கும் கேட்கும்போது தான் இந்த லவ் கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எங்களையும் மிரட்டினாங்க. நாங்கள் வந்து இது வெளியே சொன்னால் எங்களையும் கொன்னுடுவோம்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்ல பயந்துட்டோம். அதுக்கு தான் எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கப்புள்ஸ் ஓடி போனாங்களே அவங்கள மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் போட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த வீடை வந்து ஜப்தி பண்ணிடுறாங்க. ஜப்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா இது வந்துட்டு பண்ணது அவங்க தானே, இவங்க எதுவும் பண்ண முடியாது இல்லையா, இவங்களே விட்டுறாங்க. ஒரு 3 வருஷம் விட்டுட்டு அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வரும்போது தான் இப்போது அவங்க மிஸ்ஸிங்னு ஒரு பெண்டிங் கேஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பெண்டிங் கேஸை இப்போ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் இவங்க 2 பேருமே அங்கே நடந்ததை ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தோம், மீட் பண்ண வரும்போது 2 உருவம் எங்களை எதுவுமே பண்ணலை, ஆனால் எங்களை காப்பாற்ற தான் செஞ்சிச்சு. எங்கள் 2 பேரே கொல்ல எங்கள் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க, ஆனால் இந்த 2 ஆவிங்க தான் எங்களை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முடிக்கிறாங்க. இப்போது இது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆவிகள் பேசிக்கலி கெட்டது தான் செய்யும் அப்படின்ற ஒரு இருக்கிற அந்த காலத்தில் 2 ஆவிகள் நாங்கள் இறந்த மாதிரி வேறு யாரும் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 காதல் ஜோடியை காப்பாற்றிருக்கு. கரெக்டாக? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2வது உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும் அப்படின்ற கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற இந்த மெயில் ஐடியில் போயிட்டு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உங்களால் டைப் பண்ண முடியலன்னா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் கதை இங்கே சொல்லப்படும்.